வர வர MCU ஃபிலிம்ஸ்லாம் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஹாய் கைஸ், இன்றைக்கி டெட்பூல் அண்டு வூல்வரின் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே டெட்பூல் MCUக்குள்ளே சேர போகிறா அப்படின்னு சொன்னதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. அதுவும் டெட்பூல் அண்டு வூல்வரினும் இந்த படத்துக்குள்ளே வராரு அப்படிங்கும்போது ஹைப்பு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. காஞ்சு ஓஞ்சு போன MCUவை மீட்டு கொண்டு வர போகிறதே நம்ம டெட்பூல் தான், அவர் தான் மார்வல் ஜீசஸ்ன்னு நம்ம எல்லாம் நம்பிட்டு இருந்தோம். பட் அப்படி எதுவும் கிடையாது. இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது வெறும் மணி மோட்டிவ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. மார்வல் வர என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி எடுத்துப்போம், அதில் 4 கேமியோஸ் ஆட் பண்ணிப்போம், 4 ட்ரெய்லரை பக்காவாக ரெடி பண்ணிடுவோம், படத்தில் வர முக்காவது சீனு மெயின் சீன் எல்லாத்தையும் கொண்டு ட்ரெய்லரில் காட்டிடுவோம். ஸோ அதை அப்படியே கொண்டு போய் மார்க்கெட்டில் ஆடியன்ஸ்ட்டை விற்றுடலாம். அவனுங்களும் பார்த்துட்டு ஏதோ படத்தில் பெருசாக இருக்க போதுட்டு உள்ளே வருவானுங்க. உள்ளே வந்து என்ன காரியத்து போனாலும் சரி, நமக்கு பணம் வந்துடுதா இல்லையா அப்படின்ட்டு எல்லா படத்துக்கும் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதே தான் டெட்பூல் அண்ட் வூல்வரின் நடந்திருக்கு. கடைசியாக வந்து பல MCU ஃபிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது, அதுலேயும் முக்கியமாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நல்லாயிருக்கு மீன்ஸ் ஃபன்னாக போகுது, நல்லா பயங்கரமாக சிரிப்பீங்க, நானும் சிரித்தேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கதையுமே இல்லை. ட்ரெய்லரில் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த படம். மொத்தமே இந்த படம் 2 மணி நேரம் தான். ஓகே, 2 ஹவர்ஸில் நிறைய விஷயம் சொல்லலாம் நினச்சா, ஆனால் அவனுங்க போட்டு வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. ஒன்றுமே இல்லை படத்தில். லிட்ரலாக எக்கச்சக்க கேமியோஸ் இருக்குது. பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கேமியோஸ் இருக்கும். வந்து எல்லாம் செத்து போயிடுவானுங்க, ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க. பட் அட்லீஸ்ட் இந்த படத்தில் கேமியோஸை ஓரளவு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமியோ நான் எதுவும் ரிவீல் பண்ண விரும்பல. பட் ஏன்னா நீங்கள் இருக்கிறதே அது ஒன்று தான் எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இந்த படத்தில். ஸோ அதை போய் நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். கேமியோஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. படத்தோட பிகினிங்கில் நிறைய வூல்வரினோட வேரியன்ஸ்லாம் வருவாங்க, அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த மொத்த படம் பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்டு வூல்வரின் இவங்க 2 பேரையும் MCUக்குள்ளே கொண்டு வரணும். அதை கொண்டு வரத்துக்கு இந்த படம் அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் வேறு எந்த கதையும் கிடையாது. இந்த படம் பெருசாக ஒன்றுத்தையும் மாற்றிட போகிறது இல்லை. MCUக்குள்ளே டெட்பூல் வூல்வரின் அடுத்தடுத்த படங்களில் வர போகிறாங்க. அடுத்தடுத்த படங்களில் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன அப்போ தான் நம்ம பார்த்துக்கணுமே தவிர இந்த படத்தில் அவங்க லிட்டெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. வூல்வரினுக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்கோப்பே கொடுக்கப்படல, டெட்பூலுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. டெட்பூல் அண்டு வூல்வரின் தான் டைட்டில். ஆனால் இந்த படம் பார்த்திங்கன்னா டெட்பூல் 3 தான். வூல்வரின் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன் கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. தமிழில் நம்ம மிர்ச்சி சிவா நடித்த தமிழ் படம் இருக்குது இல்லையா, அந்த படத்தில் இருக்கிற எல்லா படத்தையும் போட்டு கலாய்ப்பாங்க. ப்ளஸ்ஸு ஒரு கதைனே ஒன்று இருக்காது, இஷ்டத்துக்கு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. இஷ்டத்துக்கு இருக்கிற எல்லா படம், இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனி, மார்வல் மல்டிவர்ஸ் முதற்கொண்டு இதுக்கு முன்னாடி அந்த படம் எல்லாம் எவ்வளோ மொக்கையாக இருக்குங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையும் கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஸ்பூஃப் மூவி அளவில் தான் இருக்குது. தனியாக இந்த படம் ஒன்றும் பெருசாக பண்ணல. போஸ்ட் கிரெடிட் சீனுக்குலாம் மொத்த தேட்டரே ஒரு 5 நிமிஷம் உட்காந்தே இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க போஸ்ட் கிரெடிட் சீன்லேயும். அதுலேயும் ஒன்றும் கிடையாது. ஸோ எனக்கு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் ஆனால் போதும், ஒரு 2 மணி நேரம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். 100% ஃபன் கேரண்டீடு. பட் ஃபன்னை தவிர வேறு எதுவும் இந்த படத்தில் இல்லை. அதுதான் என் பாயிண்ட்டு. எனக்கு பர்சனலாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ தேங்க்யூ கைஸ். வேறு வீடியோவில் பார்க்குறேன். பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.